Hi guys, welcome to my YouTube channel. I am Vino. நம்மளோட சேனல் நேம் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். இந்த சேனலில் நம்ம புக் ரிவ்யூஸ், மோட்டிவேஷன், கரியர் க்ரோத், கோல்ஸ், அப்புறம் பேஷன், சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் பர்சன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பிகினராக இருந்துட்டு ஒரு விஷயம் நம்ம புதுசாக ட்ரை பண்ணும்போது அதில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் வருது, என்னெல்லாம் சேலஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நாம் மாஸ்லோ தியரி பற்றி பார்க்க போகிறோம். மாஸ்லோ அவர் வந்து சைக்காலஜிக்கல் ஆர் ஃபிசியோலாஜிக்கலாக பீப்புள் பற்றி, இப்போது ஒரு பர்சனோட செயல் எப்படிலாம் இருக்குது, அவன் வந்து அவனோட பேசிக் நீட்ஸ் என்னன்னு தெரியணும், அதுக்காக ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக அவர் வந்து சொல்லியிருப்பார். அவரோட ஃபுல் நேம் வந்து ஆப்ரஹாம் ஹரோல்டு மாஸ்லோ. அவர் பிறந்தது ஏப்ரல் 1, 1908 நியூயார்க், யுனைடெட் ஸ்டேட்ஸில். அவர் படித்தது கார்னல் யூனிவர்சிட்டி, நியூயார்க். அவர் டெத்தானது ஜூன் 8, 1970 கலிஃபோர்னியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இவர் வந்து மாஸ்லோ தியரி இதை வந்து ஃபர்ஸ்ட் எப்போ சொல்லியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த தியரியை 1943 ஒரு பேப்பரில் வந்து கட்டுரை மாதிரி கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணியிருப்பார். எ தியரி ஆஃப் ஹியூமன் மோட்டிவேஷன் அப்படின்னு ஒரு டைட்டிலோடு இவர் வந்து வெளியிட்டிருப்பார். பட் அப்போ வந்து அது அவ்வளோவா ரீச் ஆகலை. திரும்ப வந்து 1954 வந்து இவர் வந்து ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறாரு. அதில் தான் இந்த மாஸ்லோ தியரி. ஸோ இது என்னன்னா, பீப்புளோட பேசிக் நீட்ஸ் என்ன, அவங்களோட பேசிக் நீட்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து பீப்புளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தியரியை சொல்லியிருப்பார். ஸோ ஹியூமனோட பேசிக் நீட்ஸ் என்னலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து மாஸ்லோ பிரமிட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஹியூமன் நீட்ஸை வந்து 5 கேட்டகரிஸாக மாஸ்லோ வந்து சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ், செகண்ட் சேஃப்டி நீட்ஸ், தேர்ட் சோசியல் நீட்ஸ், ஃபோர்த் எஸ்டீம் நீட்ஸ் அண்ட் ஃபைனல் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஸோ இதில் வந்து மாஸ்லோ சொல்லியிருப்பார், ஃபர்ஸ்ட் 3 பாட்டம்லேருந்து 3 இருக்குல்ல, ஃபிசியோலாஜிக்கல், சேஃப்டி அண்ட் சோசியல், இது 3 வந்து லோவர் ஆர்டர் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ரிமைனிங் 2, அதாவது எஸ்டீம் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸை வந்து ஹையர் ஆர்டர் நீட்ஸ் அப்படின்னு மாஸ்லோ சொல்கிறாரு. ஸோ இப்போ ஒவ்வொரு நீட்ஸை பற்றியும் நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்சன் வந்து நம்ம இப்போது வாழணும்னா நமக்கு தேவையான பேசிக் நீட்ஸை வந்து இதில் சொல்லியிருப்பார். நமக்கு தேவையானது என்னது, சாப்பாடு, தண்ணி, நம்ம தங்குறதுக்கான இடம், நமக்குன்னு துணி, அப்புறம் சுவாசிக்கிறதுக்கு காற்று, இதுதான் நமக்கு வந்து தேவையான திங்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு உடம்பு ரீதியாக. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸில் ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஃபுட், வாட்டர், ஷெல்டர், க்ளோத்திங், ப்ரீத்திங் அப்படின்னு. ஸோ இதில் மேத்ஸில் வந்து இன்னொன்று இன்க்ளூட் பண்ணுறாரு, அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ மனுஷனாக இருக்கட்டும் இல்லை பிற உயிரினங்களாக இருக்கட்டும், அவங்க வாழ்கிறதுக்கு வந்து இனப்பெருக்கம் தேவை, அது வந்து ஒரு அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஒரு பர்சன் வந்து ஃபஸ்ட்டு ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் அவன் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து வருவான் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா சேஃப்டி நீட்ஸ். சேஃப்டி நீட்ஸ் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு தான் தேடுவோம். ஸோ நமக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாப் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஜாப் போனதுக்கப்புறம் ஹெல்த் கேர், நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், ஏதாவது இன்சூரன்ஸ் வந்து நம்ம போடணும். அப்புறம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான ஃபினான்ஸ் வந்து நமக்கு அடிக்குவேட்டாக நமக்குன்னு இருக்கணும். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தானே. இப்போ நமக்குன்னு ஒரு ஆக்சிடெண்ட்டு, இன்ஜுரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றும். அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து மணி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ், ஒரு மனுஷன் வந்து உடம்பளவில் அவனோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணிவிட்டு செகண்ட் ஒன் சேஃப்டிக்கு போகிறான். அந்த சேஃப்டி நீட்ஸில் நம்ம வாழணும்னா அந்த சொசைட்டியில் நமக்குன்னு வந்து மணி வந்து இம்பார்ட்டண்ட், அதை வந்து எப்படியெல்லாம் செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறத சேஃப்டி நீட்ஸில் வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சேஃப்டி நீட்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் தேர்ட் ஸ்டேஜ் போவோம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு.
ஸோ தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னா சோசியல் நீட்ஸ். சோசியல் நீட்ஸுங்கிறது ஒரு எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி. ஸோ நம்ம வந்து செகண்ட் நீட்ஸில் வந்து பணம்லாம் ஓரளவு சம்பாரிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிப்போம், ஒரு மேரேஜ், ஒரு லவ், இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே தான். ஸோ லவ், அக்செப்டன்ஸ் அண்ட் பிலாங்கிங், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ரொமான்டிக் அட்டாச்மெண்ட்ஸ், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ், சோசியல் குரூப்ஸ், இதெல்லாம். ஸோ நம்ம மணி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து மேரேஜ் பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ சோசியல் குரூப்ஸ், இப்போ வந்து ஒரு சர்ச், ஒரு ரிலீஜியன் ஆர்கனைசேஷன்லலாம் நம்ம இருப்போம், ஒரு குரூப் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி விஷயம் வந்து சோசியல் குரூப், இதிலலாம் நம்ம இன்வால்வ் ஆகியிருப்போம். ஸோ அமௌண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளே வர்றது தான் சோசியல் நீட்ஸ் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம சோசியல் நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து எஸ்டீம் நீட்ஸ். ஸோ பாட்டம்லேருந்து 3 ஸ்டேஜ் வந்து லோவர் ஆர்டர் நீட்ஸ். இப்போது அடுத்து வந்து எஸ்டீம் நீட்ஸ், அது வந்து ஹையர் ஆர்டர் நீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கீழே உள்ள 3ஐயும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து வர முடியும். எஸ்டீம்ங்கிறத வந்து ஈகோன்னு சொல்கிறாங்க. ஈகோ மீன்ஸ் ரெஸ்பெக்ட். இப்போ நம்ம இருக்கோன்னா எனக்கு இந்த சொசைட்டியில் என்ன ரெகக்னிஷன் இருக்குது, என்ன ரெஸ்பெக்ட் இருக்குது, என்ன ரெப்புடேஷன் எனக்குன்னு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளே நமக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே அது இருக்கணும். நமக்குள்ளே இருக்கும் போது அது மற்றவங்களுக்கும் நம்ம வந்து அதை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நமக்குன்னு என்ன ரெகக்னிஷன் இருக்குது, ரெப்புடேஷன் இருக்குதுன்னு கேட்டால், இப்போ வந்து நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னா இப்போ மற்றவங்க வந்து ஒரு ரிச்சாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்கும், இப்போ ஒரு லக்ஸரி கார்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ்பென்சிவ் ஜுவல்ஸ் இருக்குன்னா அதை நம்மளும் வாங்கணும்னு விரும்புவோம். அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறது எதுக்கு, நம்மளோட ஈகோவை நம்மளே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு ஒரு வீடும் தான் தேவை, அந்த வீடு சின்னதாக இருந்தாலும் ஓகே தான், ஓரளவு நார்மலாக. பட் நம்ம பெரிய வீடு ஏன் வாங்குகிறோம், இந்த சமுதாயத்தில் நமக்குங்கிறது வந்து ஒரு அந்தஸ்து, ஒரு மதிப்பு இருக்கணுங்கிறதுக்கு தான். அதை தான் இந்த எஸ்டீம் நீட்ஸ்லாம் ஆத்தர் சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபிஃப்த் ஸ்டேஜ் பார்த்தோன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஸோ இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸில் வந்து பீப்புள் எப்போவுமே செல்ஃப் அவேராக இருப்பாங்க. ஸோ தன்னோட பர்சனல் க்ரோத்தை பற்றி தான் அவங்க வந்து யோசிப்பாங்களே தவிர மற்றவங்க என்ன கருத்து சொன்னாலுமே அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ செல்ஃப் ஆக்சுவலைசேஷனில் பீப்புள் வந்து தனிப்பட்ட வளர்ச்சியில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. தன்னோட டேலண்ட் என்ன, தான் என்ன அடைய விரும்புகிறோங்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து அதை அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஒரு ஃபீல்டில், இப்போ ஒர்க்கு, ஜாப் ஆர் பிஸ்னஸ், எனிதிங், அதில் வந்து ஒரு சக்ஸஸ் அடையணும்னா கண்டிப்பாக செல்ஃப் ஆக்சுவலைசேஷனில் இருக்கிற பர்சன் வந்து அதை சக்ஸஸ் ரீச் பண்ணிடுவாங்க. இப்போது நம்ம ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு தான் அந்த ஒரு ஃபீல்டை தான் சக்ஸஸ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு வேற ஒரு ஃபீல்டில் கூட நம்ம சக்ஸஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆக்டர் ஆர் ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சினிமா ஃபீல்டில் தான் இருப்பாங்க. பட் அதில் இருந்துக்கிட்டே பாலிட்டிக்ஸ்க்கும் போகிறாங்க, அங்கேயும் தன்னோட சக்ஸஸ் திறமையை வந்து காட்டுறாங்க. அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோதான். இந்த 5 நீட்ஸை தான் மேஸ்லோ வந்து சொல்லியிருப்பார். இதை வந்து எவாலுவேட் பண்ணலாம். இந்த மேஸ்லோ தியரியில் என்னெல்லாம் எவாலுவேஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 விஷயம். ஒன்ஸ் a need is satisfied, it ceases to be a motivating factor. இப்போ வந்து மேத்ஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காருல, இதில் ஒரு தேவை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகிறதுனால நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து இப்போது ஃபிசியாலஜிக்கல் இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், இந்த 2த்துக்கும் வந்து நம்ம வந்து ஒரு லிமிட் வச்சு இது இவ்வளோ போதும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம். அதுவே எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், இந்த நீட்ஸுக்கெலாம் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனாலும் மேஸ்லோ தியரியில் சில பேர் வந்து கிரிட்டிசிசம் சொல்கிறாங்க. இந்த தியரிலையும் சில கிரிட்டிசிசம் இருக்குன்னு. ஸோ அதை பார்க்கலாம். இதில் கிரிட்டிசிசம் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, மேஸ்லோ வந்து ஸ்டேஜ் வைஸாக சொல்கிறாரு, அந்த பிரமிடு வரிசையாக கீழேருந்து பாட்டம் டு டாப் வர சொல்கிறாரு. பட் ஆனால் மேஸ்லோ ஸ்டேஜ் படி இங்கே யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க அந்த சேஃப்டி, சோசியல் நீட்ஸை விட அவங்க எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் தான் அவங்க வந்து அந்த இது கிடைச்சாதான் அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு பையன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸாக தான் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாமே ஓரளவு பேசிக் நீட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க செகண்ட் நீட்ஸாக சேஃப்டியாக அந்த ஜாப்பை அவங்க போய் தேடுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு அதுக்குள்ளே தேர்ட் நீட்ஸ், சோசியல் நீட்ஸில் லவ்,
மேரேஜ் அந்த மாதிரியும் யோசிக்கிறவங்க இருக்காங்க, அப்படியும் இருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், சக்ஸஸ்ஃபுல் பர்சன், ஒரு நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், இவங்க 2 பேத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பீப்புள்னா அவங்க அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் என்ன, நம்மளோட அடுத்த கட்ட கரியரை வந்து எப்படி வந்து இந்த உலகத்துக்கு காமிக்கலாம், நம்மளோட டேலண்ட் எப்படி நம்ம காமிக்கலாம்னு சொல்லி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்க வந்து டைரெக்டாக செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ்க்கு வந்து போகிறாங்க. இதுவே ஒரு நார்மல் பீப்புள்னால் நமக்கு ஃபிசியாலஜிக்கல் நீடு இருக்கா, ஸோ 2வது சேஃப்டி, அடுத்து சோசியல், அடுத்து எஸ்டீம்னு இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் போவாங்க. ஸோ இந்த மேஸ்லோ தியரி வந்து ஒரு சில பேருக்கு தான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் வந்து ஆப்டாக இருக்காது அப்படின்னு இதோட ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் கிரிட்டிசிசம் வந்து மேஸ்லோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் நீட்ஸ்க்கு தான் ஸ்டேஜ் வைஸாக இந்த நீட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பிரித்து சொல்லியிருக்காரு. பட் மற்றவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாப் ரிலேட்டடாக, ஜாப்னா ஒரு ஒர்க்கருக்கு, ஒரு எம்ப்ளாயருக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கணும், இவங்களுக்கு அந்த இடத்துல என்ன மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு இதை பற்றி வந்து ஆத்தர் சொல்லலை, இது ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சர்டைன் நீட்ஸ், ரிலேஷன்ஷிப் பெட்வீன், இம்பேக்ட் ஆன் ப்ரொடக்டிவிட்டி, இதை பற்றி வந்து ஆத்தர் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்ல, இப்போ எந்த நீட்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கிது, இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பிறகு நம்ம இந்த நீட்ஸ் எல்லாம் நம்ம 1 by 1 நம்ம அச்சீவ் பண்ணிட்டே இருக்கும்போது அதில் வந்து என்ன இம்பேக்ட் நமக்கு வந்து ஆகுது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மைனஸ் வந்து இருக்கும், அதில் என்ன ஒரு இம்பேக்ட் ஆகுது. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் இம்பேக்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஆத்தர் சொல்லலை அப்படிங்கிறதையும் ஒரு கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த மேஸ்லோ தியரி, இதுலேயும் கிரிட்டிசிசம் இருக்குது. ஸோ இவ்வளோதான் இந்த தியரி ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ டு ஆல்.